Hello friends, welcome to the Information Gypsy channel. தமிழ்நாடு மின்வாரியம் அறிவித்திருக்கிற ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அறிவிப்பில் இருந்த முக்கியமான தகவல்களை நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துட்டு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற இந்த வீடியோவுக்கு வாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த போஸ்ட்டுக்கு அதாவது ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பார்த்தோம் அப்படின்னா 16 மார்ச் 2021 இந்த டேட்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அது என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கேன்ட் இமேஜ் ஆஃப் தேர் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன். அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இமேஜாக வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், கையொப்பம் ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணி அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடது கைவிரல் ரேகை அதை வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் வச்சு அதையும் ஸ்கேன் பண்ணி ஜேபிஇஜே ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கம்யூனிட்டியோட சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ என்டிசி சர்டிஃபிகேட், ஐடிஐ நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அப்லோட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை தர மாதிரி சான்றுகள் இருந்தால் அதையும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணாலும் நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், மாற்றுத்திறனாளிகளும் அதற்கான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து டான்ஜெட்கோ, அதாவது தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தோட வெப்சைட்டில் தான் போய் அப்ளை பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தோட வெப்சைட். கூகுளில் போயிட்டு நீங்கள் TANGED டான்ஜெட்கோ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் ஃபஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் டான்ஜெட்கோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டான்ஜெட்கோட வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு கீழே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டான்ஜெட்கோ அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது என்னென்ன பணிகளுக்கு ஆள் எடுக்கிறாங்களோ எல்லா லிங்க்குமே அங்கே கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான லிங்க் பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் லிங்க். அது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே இருக்கும், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்குது பாருங்கள். நம்ம அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமான லிங்க்ஸ் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே உங்களுக்கு லிங்க் டு அப்ளைன்னு இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கேட்கும். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்கள் கீழே ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஸோ அதை ஒன்று ஒன்றா நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம். ஸோ நேம் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுடைய இனிஷியல், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம். அடுத்தது ஃபாதரோட இனிஷியல் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணணும். 1998 அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாக மந்த் செலக்ட் பண்ணணும், ஆகஸ்ட் அப்படின்ட்டு. அடுத்தது டேட், உங்களுக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்த் டேட் இங்கே கரெக்டாக டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு டைம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி, உங்கள்கிட்ட ஒர்க் ஆகிற இமெயில் ஐடி என்ன இருக்கோ அதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இமெயிலில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ நம்ம கரெக்டான மெயில் ஐடி தான் கொடுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும். டோர் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்ட்ரீட்,
அடுத்தது உங்களுடைய ஏரியா, உங்களுடைய டவுன் ஏரியா இல்லை முனிசிபல் ஏரியா எதுவோ அதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிட்டி ஆர் பிளேஸ், உங்களுடைய நீங்கள் இருக்க இடத்தோட அந்த சிட்டி என்ன சிட்டி அப்படின்றத போடுங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் எதுவோ அதை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது உங்களுடைய பின்கோட் கேட்கும். பின்கோட் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓடிபி மற்ற மெசேஜஸ் எல்லாமே இதில் தான் வரும். ஸோ உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஐடி கார்டு ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கணும். அதில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, போஸ்டல் ஐடி, பேங்க் பாஸ்புக், ஸ்டூடெண்ட் ஐடி, இதில் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அதுக்கான ஐடி கார்டு நம்பரை டைப் பண்ணணும். உங்களுடைய லைசன்ஸில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் பார்த்து டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வேலிடேஷன் கோட். நீங்கள் கீழே பாருங்கள் ஒரு இமேஜ் மாதிரி டிஸ்பிளே ஆகுது இல்லையா, ஸோ அதை பார்த்து அதில் இருக்க மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன நம்பர் டிஸ்பிளே ஆகுதோ அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே முடித்த பிறகு ஒரு டைம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம், ஃபாதர்ஸ் நேம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும். 886068 அப்படின்ற நம்பர் எனக்கு அலர்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் லிங்க் இஸ் சென்ட் டு யுவர் மெயில், உங்களுடைய மெயிலுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நம்ம இனிமேல் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் இப்போ மெயில் ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மெயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும், இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் டான்ஜெட்கோ பிரான்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இன்பாக்ஸ் ஃபோல்டரில் தான் இந்த மெயில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பேம் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இன்பாக்ஸில் இருந்துச்சு. இந்த மெயிலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு மெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இனிஷியல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்த பிறகு லாகின் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுடைய இமெயிலில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். யூசர் நேமும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ண பிறகு வேலிடேஷன் கோட் அப்படின்னு கேட்கும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இமேஜில் இருக்க நம்பரை என்டர் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணால் தான் உங்களுக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், இல்லைனா என்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடும் லாகின். ஸோ நம்பர் கரெக்டாக என்டர் பண்ண பிறகு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் இங்கே எதுவும் இப்போதைக்கு டச் பண்ண வேணாம். இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நமக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்கிறதா காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டெப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம கொடுத்துருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் இல்லாமல் நம்மளோட கல்வி தகுதி மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ், நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா எங்கே பதிவு பண்ணீங்க அப்படின்றத என்டர் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணணும்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை கேட்கும். நேஷ்னாலிட்டி இந்தியன் செலக்ட் ஆகிருக்கும். அடுத்தது பர்சன் பிலாங்ஸ் டு, உங்களுடைய மாநிலம் எங்கே அப்படின்றத செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. அடுத்தது ரிலிஜியன், உங்களுடைய மெரைட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது திருமணமானவரா ஆகாதவரா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அடுத்தது நாலேஜ் இன் தமிழ், நம்ம ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை கேட்கறதுக்காக இங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க. எது வரைக்கும் நீங்கள் தமிழ் படிச்சிங்க அப்படின்றத என்டர் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமா, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமா, இல்லை டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரியில் நீங்கள் தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ எஸ்எஸ்எல்சி அப்படின்றத நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்கும். எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுக்கணும். அப்படி இல்லைனா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் நோன்னு கொடுத்துட்றேன். அடுத்தது முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரிஸ் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி எந்த கேட்டகரியும் இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்றத கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கம்யூனிட்டி கேட்டகரி, எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும். மேரேஜ் ஆகாதவங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் இது பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20லேருந்து 30 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைல் செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக சிக்னேச்சர் ஃபைல், இடது கைவிரல் ரேகையை ஸ்கேன் பண்ணி அதுவும் அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண பிறகு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேட்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டு யூ பொசஸ் எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன், 10th முடிச்சிருக்கோம் அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்து இங்கே டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷனில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸை கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டு யூ பொசஸ் யூஜி ஆர் பிஜி இன் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத எஸ் கொடுத்தோன்னா அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா டு யூ பொசஸ் ஐடிஐ அப்படின்னு இருக்குது. ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஜாபுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஐடிஐயில் இருக்கிற டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஐடிஐ முடித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத. அடுத்தது மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போர்ட் ஆர் த யூனிவர்சிட்டி, எவ்வளோ மார்க்ஸ் இல்லை சிஜிபிஏ எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றத அடுத்ததை என்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்க நம்பரை மென்ஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். சேவ் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. லாஸ்ட்டில் வந்துட்டு திருப்பி நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கும். நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் அது மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இங்கே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டான்ஜெட் கோவில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு இங்கே கேட்குது பாருங்கள். வெதர் கம்ப்ளீட்டட் டான்ஜெட் கோ அப்ரெண்டிஸ்ஷிப் பிஃபோர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், எஸ் ஆர் நோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். வெதர் புட் இன் 5 years ஆஃப் சர்வீஸ் இன் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், 5 வருடங்கள் நீங்கள் அரசு துறைகளில் பணி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. எஸ் ஆர் நோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். உங்களுக்கு இதில் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இங்கே என்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா டிக்ளரேஷன் பேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உறுதிமொழி கொடுக்குறோம் என்னென்ன அப்படின்றத ஒரு டைம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிக் மார்க் மாதிரி இருக்கும். ஸோ இது முடித்த பிறகு இங்கே ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணணும். இப்போது நம்ம ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேலே லெஃப்ட் கார்னரில் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் ட்ரெயினி அப்படின்ற ஆப்ஷன் காமிக்குது இல்லையா. அதுக்கு பக்கத்தில் ஷோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ளை ஹியர் அப்படின்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். ஸோ நம்ம அதை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா செலக்ட் டெஸ்ட் சென்டர் சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கும்.
நம்ம ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான சென்டர்ஸும் எக்ஸாம் சென்டர்ஸையும் இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். 3 ஊர்களை கொடுக்கணும். உங்களுக்கு எந்த இடத்துக்கு போக முடியுமோ அந்த மாதிரி ஊர்களை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இந்த பணிக்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்டிருக்கோம். எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். உறுதிமொழிக்கான பேஜ் திருப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே டிக் பண்ணிடணும். லாஸ்ட் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சேவ்ட் அப்படின்ற ஆப்ஷனை காமிக்கும். திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ட்ரெயினி அப்படின்ற ஆப்ஷன் ஷோ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபைல்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்கள் அதற்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். எஸ்எஸ்எல்சி, ஐடிஐ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண பிறகு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீஸ் பே பண்ணணும், எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஆன்லைன் பேமெண்ட் லிங்கை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பே பண்ணி அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். பேமெண்ட் பண்ண பிறகு வியூ அப்ளிகேஷன் அப்படின்றது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அப்ளிகேஷன் காப்பியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போல் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் ஜாப்ஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ்க்கு இன்ஃபர்மேஷன் ஜிப்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.